அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வர விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஸ்ரீ ராகவேந்திரா கோயிலில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் போயிருந்தோம். பெரிய பெரிய குருக்கள்லாம் வந்திருந்தாங்க. பெரிய பெரிய சீடர்கள் வடக்கன்னு சொல்லுவாங்களா, அந்த பக்கம் வந்து வந்திருந்தாங்க. பெரிய பெரிய சாமிகள்லாம் வந்திருந்தாங்க இந்த இது பண்ணுறதுக்கு. அதுக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம் கோயிலுக்கு. வாரம் போவோம். அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவோம் மத்தியானத்துக்கு. வாரம் போயிட்டுருந்தேன். இப்போ 1 மாதமாக போகவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் போயிருக்கேன். பத்திரிக்கை அனுப்பிச்சி விட்ருந்தாங்க வாட்ஸ்அப்பில். இப்படி குருக்கள்லாம் பெரிய பெரிய குருக்கள்லாம் வர்றாங்க அப்படின்ட்டு போட்டு விட்ருந்தாங்க. அதோட அவங்கக்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கணுன்ட்டு போயிருந்தேன். போனப்போ நாங்கள் போகிறப்பயே அங்கே எல்லா பூஜையும் முடிஞ்சிருச்சு. நேரம் ஆகிட்டு வீட்டிலேருந்து கிளம்ப. ரொம்ப தூரத்தில் இருக்குது. எங்கள் பாவா ஊரில் இல்லாதனால பாப்பா, நானும், என் ஃப்ரெண்டோட பொண்ணு எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கே இருக்கிற ராகவேந்திரா சாமி படத்தை சிலையை தான் இந்த பக்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே இருந்த இடம். வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போகிற இப்போ பண்ணினது வந்து இது பக்கத்தில் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சிலையை வந்து அந்த பக்கம் வச்சுட்டாங்க. இங்கே பண்ணியிருக்காங்களா, இந்த இதுதான் இப்போ பண்ணது. மாறுபடுறது இது வந்து பூதராஜன்னுவாங்க. பேர் பூதராஜன்னுவாங்க. இங்கே வந்து 4:30க்கு சாயங்காலம் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த அவுட்ரா கொஞ்சம் பயமாக இருக்கும், காடுகளாக இருக்குமா. அதனால் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். 4:30க்கு ஆரம்பித்தாங்கன்னா எப்படி 9 மணிக்கு 9:30 10 மணி ஆயிடும். நைட்டு சாப்பிட்டு தான் விடுவாங்க. மதியானம் போனாலே விட மாட்டாங்க, சாப்பிட வச்சு தான் அனுப்புவாங்க. பார்த்திங்களா, அந்த கோயில் எவ்வளோ அழகாக ஒரு அமைதியான இடமா சூப்பராக இருக்கும். அப்படியே அங்கே போனோடனே தெய்வீக ஒரு பற்று வந்த மாதிரி இருக்கும். ராகவேந்திரா கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட ஓயாமல் இருந்தாங்க. சரி போய் சாப்பிட்டு வந்துடுவோம்னு போனோம். சாப்பிட்றதுக்கு தனியாக ஒரு இடம் வந்து அதில் அந்த இடம் போய் சாப்பிட்ருக்கோம். ஏத்தப்பில் இருக்கும், ஆப்போசிட்டில் இருக்கும். இந்த அம்மாவும் இந்த தாத்தா பாட்டி ஃபோட்டோ இருந்துச்சுல்ல, அவங்க வந்து கனவுல தான் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ரீகிருஷ்ணா படம் வச்சுருக்கு. கனவுல வந்து சொன்னாங்களா, ராமலிங்க சாலண்டு பாயாசம் பருவம் ஸ்ரீ கிருஷ்ணாபுரம் அப்படின்ட்டு பேர் வச்சு ராகவேந்திரா கோவில் கட்டினாங்க. தூத்துக்குடி ஊரில் அப்போ கட்டி இது ரொம்ப வருஷமாயிட்டு. நான் வந்து இப்போ ஒரு 8 மாதமாக தான் போயிட்டுருக்கேன். சாப்பாடெலாம் சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்க, பாய்.